நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எப்படி இருக்க ஸ்வேதா? இப்ப எதுக்குடி இவ்வளவு மெதுவா பேசுற? இல்ல, நான் சத்தமா பேசி நீ டென்ஷன் ஆயிடக்கூடாதுல்ல, அதான். என்னங்கடி, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு பயமா இருக்குடி. என்ன பயம்? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி மயங்கி விழுந்தா எனக்கு பயமா இருக்காதா? ஏன் உலகத்துல யாருமே மயங்கி விழவே மாட்டாங்களா? இந்த வயசுல எல்லாம் நீ வேற மாதிரி மயங்கணும்டி. ஏதோ வெற்றியோட அழகுல மயங்கி விழுந்தேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவனுக்கு பயந்துட்டு மயங்கி விழுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நான் ஒன்னும் அவனுக்கு பயந்துட்டு எல்லாம் மயங்கல. அப்புறம் நேத்து நான் சரியா சாப்பிடல, அதான். ஸ்வேதா, இது வேணாண்டி, விட்டுறலாம். தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கேளு. தேவையில்லாம நீ ப்ரெஷரை ஏத்திக்க வேணாம். எப்பவும் போல ரிலாக்ஸ்டாவே இரு. என்னடி, உன் ஆளை அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்க வைக்கலான்னு பாக்குறியா? நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? நான் வெற்றியோட ஃப்ரெண்டா யோசிக்கல, ஸ்வேதாவோட ஃப்ரெண்டா யோசிக்கிறேன். வேணா ஸ்வேதா, விட்டுறலாம். நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. வின் பண்ணா கூட உனக்கு தான் கஷ்டம். ஓகே, நான் நிக்கல, போதுமா? வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புலம்ப கூடாது, பாத்துக்க. ஒன்னும் இல்ல. ஹாய். ஹாய். இப்போ எப்படி இருக்கு உடம்பு? ஏன், எனக்கு என்ன? இல்லை, மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களே, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, அவ நல்லா தான் இருக்கா. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் என்ன அட்வைஸ் பண்ண போறியா? போதுங்கண்ணா, வலிக்குது. இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரவுண்ட் அட்வைஸை முடிச்சாங்க. அதுவே கிர்றங்குது. இன்னைக்கு இது போதும். மேற்கொண்டு ஏதாவது அட்வைஸ் தேவைப்பட்டா நான் சொல்லி அனுப்புறேங்கண்ணா. இப்போ எதுக்கு ஸ்வேதாவை கோவப்படுத்துற? நான் என்ன பண்ணேன்? சாரி வெற்றி, அவ கொஞ்சம் மோசமான மூட்ல இருக்கா. நீ கிளம்பு, நாம அப்புறம் பேசலாம். இப்போ எதுக்கு அவன் என்கிட்ட இப்படி பேசுறா? விடு வெற்றி, அவர் எப்புக்கு போட்டி போட போறது இல்ல, போதுமா? ஏன்? பார்த்தல அவ டென்ஷன் ஆகுறத. இதெல்லாம் தேவையானதா? நாங்க வேணான்ட்டோம். வெற்றி, ப்ளீஸ். ஐயோ ஐயோ, இப்படி வாபஸ் வாங்கிறதுக்கு வடிவல் பில்டப் தேவையா? நான் சொல்லல, நக்கல் புடிச்ச வேண்டியவன். அப்ப என்ன தைரியத்துல நீ நின்ன? அதை மட்டும் சொல்லு. பக்கத்துல யாரா பின்ன குத்தி உன்னை எழுப்பி விட்டாங்களா? தமிழ் போக சொல்லி அவனை. பாருடா, கோபம்லாம் வருது குழந்தைக்கு. வாபஸ் வாங்கறதுலாம் எவ்வளவு கோபமா வாங்கக்கூடாது. தலையில துப்பட்டாவை போட்டு முகம் வெளியே தெரியாம சவுண்டு கம்மியா கார்ட்டூன் வாய்ஸ்ல ஐயோ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வச்சு ஓடிடணும். டேய், இப்ப என்னடா வேணும் உனக்கு? விளையாட்டுல ஜெயிக்கிறது வீரம், தோக்கிறது கூட மரியாதை. ஆனா இந்த வெட்டியா வேடிக்கை பாக்குறது இருக்கே, அததான் தமிழ்ல பப்பி ஷேம் சொல்லுவாங்க. ஷேம் ஷேம் பப்பி ஷேம், ஆல் தி பாய்ஸ் நோ தி நேம். கேள்விப்பட்டிருக்கல்ல? உன்ன ஏய், ஸ்வேதா வேணாம். ஏய், விடுங்கடி. டேய், நான் நிக்கிறேன்டா. வாபஸ் வாங்க மாட்டேன்டா. பாப்போம்டா நீயா நானு. நிக்கிறேன்னா எங்க நிக்கிறேன்னு தெளிவா சொல்லு. எலெக்ஷன்ல நிக்கிறேன்டா, உன்னை ஜெயிக்கிறேன்டா. பாப்போண்டி. டீயா போடா இவனே. களத்துல சந்திப்போம். ஜெயிக்கிறனோ தோக்கனோ கண்டிப்பா நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்டா. பெண் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அசிங்கம் ஒன்று புறப்பட்டதே. டேய், ஸ்வேதா, போலாம். விடுங்கடி. வெற்றி, கொஞ்சம் சும்மா அவன் அடிச்சு மண்டைய உடைக்கிறேன்டா. விடுறி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏய், வாடி. யாராவது காப்பாத்துங்க. அவன் அடிச்சு மண்டைய உடைக்கிறேன்டா. பாப்போம்டா நீயா நானு. வாடி. பாக்கலாம்டா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம்டா. பாஸ், இன்னைக்கும் அந்த பொண்ணு மைக் அடிச்சு கீழே விழுந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பாஸ். டேய், ஏன்டா உனக்கு இந்த கெட்ட புத்தி? போன தடவை ஸ்வேதா மயங்கி விழுந்தப்ப அந்த வீல் சேரை ஓட்டின டிரைவரே ஜக்கு தானே. வீல் சேரோட போனவன் ஸ்வேதாவை வீட்டில் விட்டுட்டு மறுநாள் காலையில் தான் கிளாஸுக்கே வந்தேன். இன்னைக்கும் அதே மாதிரி கிளாஸை கட் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா ஸ்வேதா தெம்பா இருக்காளே. ஒரு கட்டையை எடுத்து மண்டையை உடைச்சாதான் அவன் மயங்க சான்ஸ் இருக்கு. டேய், ஏன் மச்சான் சைலண்டாக இருக்க? ஒன்றும் இல்லை. மயங்கி விழுந்தா அனுதாபப்பட்டு அள்ளிடுவோன்னு பார்க்குறியா? மக்கள் உஷார் மச்சான். எவன் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க.
அப்புறம் எவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவனுக்கு தெளிவாக ஓட்டு போட்டுடுறாங்க. கவலையே படாத, நாம தான் ஜெயிக்கிறோம். என்னடி இப்போ ஓகே தானே? ஹலோ, ஒவ்வொரு முறையும் வாங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. ஐம் ஆல் ரைட். வெற்றி தோல்விங்கிறது அம்மா அட்வைஸ் அம்பூஜம் போதும், வலிக்குது. நானே பாத்துக்கிறேன். மயக்கடிச்சு விழுவல, அப்ப பாத்துக்கிறேன். இப்போ ஓகே தானே? நீ வேற டென்ஷன் உயிர் போகுது. அப்ப அசால்ட்டா இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். குட் Good morning, மார்னிங் sir. சார். Good morning. Sit down, sit down. Election officer. எஸ் சார், இன்னைக்காவது இதை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். பேபிகான், ஐயா, உங்க அபிப்பிராயம் என்னவோ? எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கிளாஸ் கட் பண்ணியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. உட்காருங்க. ஸ்வேதா, ஆர் யூ ஆல் ரைட்? எஸ் சார். நீங்க 2 பேரும் பேச வேண்டிய விஷயத்த 3 நிமிஷத்துக்குள்ள பேசிருங்க. ஓகே? ஸ்வேதா. ஜக்கு கேட்ச் பிடிக்க ரெடியா இரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ஓட் ஃபார் மீ. Quiet please. ஒரு வாசகமானாலும் திருவாசகமா பேசியிருக்கமா? தேங்க்யூ ஆல். போய் உட்காரு. வெற்றி, நீ பேசலாம். இந்த பொறுப்புக்கு என்னோட ஸ்வேதா தான் ரொம்ப சரியான ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். டேய், என்னடா விட்றா மாப்ள, தெரியும்டா, பொம்பளை அழுதா அவன் க்ளோஸ். வெளியே போய் பேசிக்கலாம்டா. Silence, silence. வெற்றி, ஆர் யூ ஷுவர்? எஸ் சார். நிஜமாவே உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. வெற்றி ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிட்டான். இவ்வளவுதான் வாழ்க்கையே. விட்டு கொடுத்து போறதுல தான் வெற்றியே. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஸ்வேதா, ஆல் தி பெஸ்ட். ஸ்வேதா போட்டியில ஜெயிச்சிருக்கலாம். வெற்றி நம்ம மனசை ஜெயிச்சிருக்கிறான். எலெக்ஷன் நடக்கும், ரிசல்ட் சொல்லுவாங்க. இந்த பீரியட் நடக்காதுன்னு நினைச்ச உங்களை நான் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்க விரும்பல. அமைதியா have fun.